கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்று கர்த்தருடைய வார்த்தை, உங்கள் கச்சைகளில் பொன்னையாவது வெள்ளையாவது செம்பையாவது வழியாக பையையாவது 2 அங்கியாவது பாத ரட்சைகளையாவது ததியாவது தேடி வைக்க வேண்டாம். வேலையானன் தன் ஆகாரத்திற்கு பாத்திரனாய் இருக்கிறான். மத்தியு 10வது அதிகாரம் 9-10 வசனம். ஆமீன். கர்த்தர் இந்த நாளையில சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, நம்ம அநேக தரம் டிராவல் பண்ணும்போது நிறைய பேர் சொல்லுவாங்க, ஒரு இரும்பை எடுத்துட்டு போங்க அப்படியெல்லாம் சொல்லி சொல்றத நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதெல்லாம் கிறிஸ்தவராகிய நம்ம அதை செய்யவே தேவை கிடையாது. இந்த வசனத்துல அவங்க சுவிசேஷம் அறிவிக்க போறாங்க, எதுவுமே நீங்க எடுத்துட்டு போவாதீங்க அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்றாரு. அதே போலதான் நமக்கும் நமக்கு வசனம் என்று ஆவியின் பட்டயம் இருக்கு. அதை கொண்டுதான் நம்ம ஜெயம் எடுக்க வேண்டியது அவசியமா இருக்கு. அதை விட்டுட்டு கையில ஒரு பொருளோ இல்ல ஒரு இரும்போ வெங்கலமோ ஒரு சிலையோ, ஏன்னா ராகில் அப்படிதான் தகப்பன் வீட்டுல இருந்து அந்த சிலையை எடுத்துட்டு வந்தது நிமித்தம் அவங்க கானானுக்குள்ள போக முடியாம ஆயிடுச்சு. அதே மாதிரி வழியா நம்ம போறது எப்பயுமே நம்ம அறிக்கையிடணும். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். சங்கீதம் 91 அறிக்கையிடலாம். அநேக வசனங்கள் இருக்கு, பாதுகாப்பான வசனங்கள் இருக்கு. போகையிலும் வருகையிலும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. அநேக வாக்குத்தத்த வசனங்கள் இருக்கு, அநேக பாதுகாப்பு வசனங்கள் இருக்கு. இதெல்லாம் அறிக்கையிட்டு நம்ம போகணும். கையில பொன்னையோ வெள்ளியோ செம்பையோ இரும்பையோ நம்ம எடுத்துட்டு போக வேணாம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். கேட்டே அவரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமீன் ஆமீன். ஹல்லேலூயா.